வாழ்வு எப்போ மாறும் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் 3 வகையான நோய் இருக்கிறது. 3 வகையான நோய். இந்த உடம்பில் ஒரு நோய் வரும், அது தலைவலி, காய்ச்சல், இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மூட்டு வலி, இன்னும் இப்படியே பேசிக்கிட்டு இருக்காருன்னு எல்லாம் இந்த இப்படி வந்ததுன்னா உடம்பில் வர நோய். உடம்பில் ஒரு நோய் வரும், அது காய்ச்சல், தலைவலி, அது எல்லாம். மனசில் ஒரு நோய் வரும், மனசில் ஒரு நோய் வரும், அது கவலை, சந்தேகம், துக்கம், கோபம்னு போய்கிட்டே இருக்கும். இப்போ இந்த 2 நோய் புரிஞ்சிருச்சு. உடம்பு, மனசு, அதையும் தாண்டி உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்குது. அது என்னது? உயிர். அது இல்லைன்னா அது 2க்கும் வேலை கிடையாது. அது இல்லைன்னா 2க்கும் வேலை கிடையாது. இந்த உயிருக்கு ஒரு நோய் இருக்கிறது. அந்த நோய்க்கு பேர் பிறவி எனும் நோய். திருப்ப திருப்ப பிறந்துக்கிட்டே இருக்கும். எல்லாம் சிவபுராணம் படிக்கிறோம்ல, பிறந்து இளைத்தேன். என்ன சொன்னார்? பிறந்து இளைச்சேன். நம்ம எல்லாரும் இந்த பூமிக்கு இது ஃபஸ்ட் டைம் வரல. எத்தனை தடவை வரோம் யாருக்கும் தெரியாது. 7 கடல் மணலை அளவிடணும் அதிகம் எனது துயர் அவதாரம்னார் அருணகிரிநாதர். 7 கடல் மணலை கூடி எண்ணிடலாம். நான் எத்தனை தடவை இந்த பூமிக்கு வந்தேன்னு எண்ணவே முடியாது. ஆனால் ஒவ்வொரு தடவையும் வந்தப்போ எப்படி இருந்தேன்? இதே தான், எந்த வித மாற்றம் இல்லை. பிறந்து இறந்து பிறந்து இறந்து இதையே செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ இந்த உயிருக்கு ஒரு நோய் வருகிறது, அந்த நோய்க்கு பெயர் பிறப்பு. மனதிற்கு ஒரு நோய் வருகிறது, அதற்கு பேர் கவலை, கண்ணீர், சோகம், அதெல்லாம். உடம்புக்கு ஒரு நோய் வருகிறது. இதெல்லாம் இந்த 3 நோயும் எதனால் வருகிறது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணோம்னா ஒரே ஒரு விஷயத்தை நம்மளுடைய சமயம் நமக்கு சொல்லும். ஊழ்வினை ஊர்த்து வந்து ஊட்டு